எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்கள் கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கறந்ததெல்லாம் பால் வெளுத்ததெல்லாம் தண்ணி நினைக்கக்கூடிய குணம் மற்றவங்களை விட கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஏமாந்துட்டு வந்தாலும் வருவாங்களே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஏமாற்றிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற பேர் அவ்வளோ சீக்கிரம் வராது. அதையும் மீறி ஒரு சங்கடத்துக்கு நம்ம ஆளாகிறோம்னா நம்மளுடைய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் காரணமாக இருக்குமே தவிர நீங்கள் காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பல பேருடைய வாழ்க்கைக்கும் பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கும்பராசி நண்பர்கள் காரணமாக இருந்திருப்பாங்க. யாருடைய அழிவுக்கும் கும்பராசி நண்பர்கள் சாமி சத்தியமாக சொல்கிறேன் காரணமாக இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட கும்பராசி நண்பர்களுக்கு கும்ப ராசியாதிபதி சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து பயிற்சி ஆகக்கூடிய தருணம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? மார்ச் மாதம் 29ஆம் தேதி, பங்குனி மாதத்துக்கு 15ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து 4வது பாதத்துக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். இது சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? தனஸ்தானம், குடும்பஸ்தானம், படிப்பு ஸ்தானம், உடலஸ்தானம் இது எல்லாமே 2வது பாவகம். அப்போ இந்த 2வது பாவகத்தில் சனி பகவான் வரார். பொருளாதார ரீதியாக ஒரு சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். ஆனாலும் ஜென்மத்தில் சனி இருந்ததை விட 2வது பாவகத்தில் சனி போகும்போது கம்மியாக தான் கொடுக்கும். இதுவரை ஒரு 50 கிலோ சுமையை நம்ம தலையில் வச்சுருக்கிறோம்னா அதில் கிட்டத்தட்ட 30 கிலோ சுமையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். 50 கிலோ சுமையை சுமந்தவருக்கு 20 கிலோ சுமை பெருசு இல்லைங்க. அப்போ நமக்கு கட்டாயம் கண்டிப்பாக வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டம் ஓரளவுக்கு நமக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. ஆஹா ஓஹோனெல்லாம் இருக்காது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆஹா ஓஹோனெல்லாம் இருக்காது. ஆனாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏற்கனவே நாம் என்ன செய்திருக்கணும், என்ன செய்திருக்கக்கூடாது, எப்படி இருந்திருக்கணும், எப்படி இருந்திருக்கக்கூடாது, யாரை பக்கத்தில் வச்சுருந்துருக்கணும், யாரை தூரமாக வச்சுருந்துருக்கணும், யாரை நம்பியிருந்திருக்கணும், யாரை நம்பியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு பலவிதமான அனுபவத்தை இந்த பிரபஞ்சம் இந்த 2.5 வருடத்தில் நமக்கு கொடுத்துருச்சு. சத்தியமாக சொல்கிறேனுங்க, 2 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துருந்தா கூட அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருந்துருக்காது. போதுன்ற அளவுக்கு கும்பராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்துருச்சு. இந்த அனுபவம் உங்கள் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2வது பாவகத்தில் சனி பகவான் போகக்கூடிய காலகட்டம், அதாவது தனஸ்தானத்தில் தனகாரகனுடைய வீட்டில் தனகாரகனுடைய சாரத்தில் சனி பகவான் போகிறது கொஞ்சம் பரவாயில்ல. கும்பராசியில் பிறந்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் இந்த சனி பயிற்சி காலகட்டம் உண்மையிலே நல்லது. அசையும் சொத்து வாங்காதீங்க, அது சரியாக இருக்காது, நிச்சயமாக சரியாக இருக்காது. வண்டி வாங்கினாலும் கண்டிப்பாக அதுக்கு பிரச்சனை தான், நட்டமாகி போயிடும். இல்லையா அதனால் ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அத்தியாவசியமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, செஞ்சு தான் ஆகணும். ஆடம்பரத்துக்கு வாங்கிறதுக்கு இது நல்ல நேரம் இல்லை. உங்களுடைய ராசியாதிபதி புரட்டாதி நட்சத்திரம், குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் வெறும் 28 நாள் தான் இருக்க போகிறாரு. அப்போ இந்த நேரத்தை உண்மையிலேயே உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க. ஏற்கனவே கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை கட்டாயம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு இருந்திருக்கும். இருந்தாலும் சனி மாறின உடனே நம்ம பஞ்சமெல்லாம் தீர்ந்து போயிடுதா? நம்ம கடனெல்லாம் கட்டிவிடுவோமா? இல்லை. மனுஷனாக பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் சங்கடம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு மார்ச் 29
ஏப்ரல் 28 வரைக்கும் 28 நாள் வரும். 28, 29 நாள் வரும். மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதிக்குள்ளார ஒரு மண்மனைக்கு அட்வான்ஸ் கொடுங்க. சார் கையில் 4 காசு இல்லை சார், என்ன சார் பேச்சு பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிற பழமைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே சார், கையில் 4 காசு இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறது யோசனை பண்ணலாம், 10 காசு இல்லை இந்த நேரத்தில் மண்மனைக்கு அட்வான்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறீங்களே சார் அப்படின்னா, காசு பணம் இருந்தால் தான் ஒரு செயல் செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் செய்ய முடியாதுங்க. ஒரு செயல் செய்கிறதுக்கான நேரம் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு போயிடும் இந்த பிரபஞ்சம். எத்தனையோ பேர் கையில் காசு பணம் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணாதவங்களை நம்ம பார்த்துருக்கோம். கை நிறைய தேவைக்கு மேலே காசு பணம் வச்சுருந்தோம் வீடு வாசல் சொந்தமாக வாங்காதவங்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிரபஞ்சம் ஒரு செயல் செய்கிறதுக்கான அனுகூலம் மட்டும் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு வகையில் நல்லது செய்துடும். எத்தனையோ பேர் மாதத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க, சொந்த வீட்டில் இருப்பாங்க. ஒரு சிலர் பாருங்கள் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாங்க, அப்பார்ட்மெண்ட்டை வாடகை வீட்டில் 35,000 ரூபாய் வாடகைன்னு இருப்பாங்க. யோசனை பண்ணி பாருங்க. எத்தனையோ பேர் 2 பவுன் போடுறது கூட வசதி இருக்காது, ஆனால் சரியான நேரத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் 50 பவுன் போட்டு கட்டி கொடுக்குற தகுதி இருக்கும், ஆனால் கல்யாணம் தாமதமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மைத்துவம் இருக்குன்றது உங்களுக்கு புரியும். கும்பராசியில் பிறந்தவங்க ஒரு மனைக்கு நீங்கள் முன்பதிவு மார்ச் 29லிருந்து மே 28க்குள்ளார கொடுத்தீங்கன்னா இது சிறந்த ஒரு அனுகூலமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. மனை சம்பந்தப்பட்ட தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், ஒரு மேஸ்திரி வேலை செய்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை மனை வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேர காலங்கள் பிரகாசமாக இருக்கும். அதுபோக வேறு எந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேர காலங்கள் நல்லா இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேனுங்க. புத்திர செல்வத்துக்காக முயற்சி பண்ணுற நண்பர்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது சார், 10 வருஷம் ஆகுது சார், இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை சார், போகாத கோவில் குளம் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, பண்ணாத பரிகாரம் இல்லை, யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லா இடத்துக்கு போயிட்டு வந்தாச்சுங்க, இதுவரை 1 பைசா பிரயோஜனம் இல்லைங்க, எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குதுங்க. சங்கடப்பட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு கும்பராசியில் பிறந்தவங்க, கணவன் மனைவி 2 பேருமே கும்பராசியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கும்பராசியில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த நேரத்தில் புத்திர வளர்ச்சி ஏற்படும். ஆதாரம் என்ன சார், எனக்கு ஆதாரம் கொடுங்க சார். உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய சாரத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருந்து உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய புத்திரகாரகன் குரு பகவானை பார்க்குறார். இந்த நேரம் உண்மையிலேயே சிறப்பான நேரமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் எப்படின்னா, கும்பராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி புதன், கும்பராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி சனி, சுக்கிரன், ராகு, சந்திரன், கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் இந்த 2வது பாவகத்தில் மட்டும் இருக்கக்கூடியது. குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் 6 கிரகங்கள் சனி பகவானோட சேர்ந்து இந்த யோகம் 2025 வருஷம் மார்ச் மாதம் 29 ஏப்ரல் மாதம் 28 வரை இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இருக்குது. புத்திர செல்வம், விலை மதிக்க முடியாத ஒரு யோகம். இந்த நிமிஷத்தில் நீங்கள் தம்பதிகளாக இருக்கிறீங்கன்னா அடுத்த வருஷம் இந்த நாளில் தாய் தகப்பனாக இருப்பீங்க நீங்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகஸ்ட் மாதம் 18 வரை, ஆகஸ்ட் 18 வரைக்கும்னா அதாவது நமக்கு ஏப்ரல் 28க்கு மேலே ஆகஸ்ட் 18 வரைக்கும் மரம் சம்பந்தப்பட்ட வேலை செய்கிற நண்பர்களுக்கு நான் வீடு வாசலுக்கு நிலவுகால் ஜன்னல் இந்த மாதிரி ஆச்சாரிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, கார்பெண்டர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, 4 பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்கிறேனுங்க, இல்லை நான் ஒரு மரத்தொட்டி கடை வச்சிட்ருக்கிறேனுங்க, இந்த மாதிரி நண்பர்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் பிரமாதமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி
நீங்கள் வேணும்னாலும் பாருங்கள், 2025 வருஷம் ஏப்ரல் மாதம் 28 அதே 2025 ஆகஸ்ட் 18க்குள்ளார இன்றைக்கி ஒரு சதுரம் மரம் 2800 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 2500 ரூபாய்க்கு வாங்குகிறோம்னா 3000 ரூபாய் 3500 ரூபாய்க்கு ஏறிடும். அன்றைக்கி மர உற்பத்தி குறைவாகவும் மரம் ரேட்டு அதிகமாகும். மரம் சார்ந்த வேலைகள் செய்கிற நண்பர்களுக்கு மிகப்பெரிய லாபகரமாக இருக்கும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி நான் டாக்ஸி டிரைவராக இருக்கிறேனுங்க, ஆட்டோ டிரைவராக இருக்கிறேனுங்க, வாகனம் சார்ந்த தொழில் செய்கிற நண்பர்களுக்கு கடந்த 2-2.5 வருடமாக மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை பால் குடிக்கிறதுக்கும் சரியாக தான் இருந்திருக்கும். ஆனால் வரக்கூடிய ஏப்ரல் 28க்கு மேலே ஆகஸ்ட் மாதம் 18 தேதிக்குள்ளார அவங்களுடைய வாழ்க்கையில் வசந்த காலமாக இருக்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி, நிம்மதி, சந்தோஷம் ரெண்டுமே ஏற்படும். வாகன தொழில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, வாகன தொழில்னால் இரும்பு இயந்திரம் எல்லாமே அதில் அடங்கும். இரும்பு தொழில் செய்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் அடங்கும். ஆகஸ்ட் மாதம் 28 தேதிக்கு மேலே 2025 முடியறதுக்குள்ளார கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், இருக்கிற வேலையில் மாற்றங்கள் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு பிரகாசமாக இருக்கும். நான் மருத்துவத்துறையில் இருக்கிறேனுங்க, மருத்துவ படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறேனுங்க, இல்லை மருத்துவ படிப்பு படிக்கிறேன், என்னால் படிக்க முடியல, ஞாபக மருதி அதிகமாக இருக்குது, இதை சார்ந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு மேலே டிசம்பர் வரைக்கும் பிரமாதமான நேரமாக இருக்கும். நான் மின்சாரத்துறைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேனுங்க, மின்சாரத்துறைக்கு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேனுங்கன்னா இந்த நேரம் இன்னும் பிரகாசமாக இருக்கும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. நான் ரயில்வேக்கு முயற்சி பண்ணுறேனுங்க, இராணுவத்துக்கு முயற்சி பண்ணுறேனுங்க, காவல்துறைக்கு முயற்சி பண்ணுறேனுங்க, போக்குவரத்து துறைக்கு முயற்சி பண்ணுறேனுங்க, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு 2025 வருடம் ஆகஸ்ட் மாதம் 18 தேதியிலிருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளார 100% உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு தரப்போகுது இந்த பிரபஞ்சம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இதுக்கு ஆதாரம் நான் சொன்னாதான் கமெண்ட்டில் சொல்கிறீங்க, சார் நோ ஜோதிடம் ஒன்லி பலன் அப்படின்றீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு பலன் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேனுங்க, ஆதாரம் கொடுக்கல. ஆதாரம் கொடுக்காமல் இப்படி பலன் சொல்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, எந்த பாவகத்தில் எந்த கிரகம் யாருடைய சாரம் வாங்கினா இந்த மாதிரி பலன் சொல்கிறான் நல்லா இருக்கும், அது வேணான்றதுனால தான் இந்த மாதிரி சொல்கிறேனுங்க. நான் இது எல்லாமே ஆதாரபூர்வமாக நான் கணிச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேனுங்க. அதே மாதிரி சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்கள் தயவு செய்து சொல்கிறேன், சனி மாறிட்டாரேன்றதுனால உடனே சுய தொழில் செஞ்சிடாதீங்க, அது சரியாக இருக்காது. ஏற்கனவே செய்கிற தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு காய்கறி கடை வச்சுருக்கிறேனுங்க, இல்லை ஒரு டிஃபன் கடை வச்சுருக்கிறேனுங்க, இல்லை ஒரு சலூன் ஷாப் வச்சுட்ருக்கிறேனுங்க. நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரிங்க, ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கிற தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா, பண்ணலாம். புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கு இந்த 2025 வருஷத்தில் இந்த சனி பகவான் பயிற்சி காலகட்டத்துக்கு அப்புறம் சிறப்பு இல்லை. இன்னும் ஒரு சிலருக்கு மே 16ஆம் தேதிக்கு மேலே சொந்தமாக வீடு வாசல் வாங்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் மண்ணு மனையில் உருவாக்குறது, வாகனம் வாங்கிறது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா நிரந்தரமான வேலைகள் அமைகிறது, சொந்தமாக வீடு வாசல் அமைகிறது. இது எல்லாமே மே 16க்கு மேற்கொண்டு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு சனி பகவான் பயிற்சி காலகட்டத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்ட்டு தெளிவாக விரிவாக விளக்கமாக சொல்லியிருக்கிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.